ஸோ படம் வேறு லெவலில் இருக்குது. ஹவுஸ்மேட்ஸ் யூனிக்கான ஒரு சப்ஜெக்ட்டு. நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணோம். என்னடா டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட். அது எவ்வளோ வந்து எளிமையாக சொல்ல முடியுமோ அவ்வளோ எளிமையாக சொல்லியிருக்காங்க. படத்தில் வந்து எல்லாமே இருக்குது, ஹாரர் ஆஸ்பெக்ட் இருக்குது, காமெடி இருக்குது. ட்ரைலர் பார்த்துருப்பீங்கல்ல, ஸோ அது எந்த அளவுக்கு எங்கேஜிங்காக இருந்ததோ அதை விட பல மடங்கு எங்கேஜிங்காக வந்து படம் இருக்குது. ஸோ என்டையர் டீமுக்குமே மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேட்டரில் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஃபேமிலியோட பாருங்கள், செம்ம ஜாலியாக இருக்கும் படம். ஆக்சுவலி அண்ட் இன்னொன்று, சிவகார்த்திகேயன் அண்ணா வந்து நிறைய யங் டேலண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு உருவாக்கிட்டு இருக்காரு. அந்த எல்லாம் ஆக்சுவலி இந்த படம் வந்து மெனி கங்க்ராச்சுலேஷன். சிவானா பண்ணுறது சூப்பரான ஒரு விஷயம். அவர் எவ்வளோ யங்கான டேலண்ட்ஸ்க்கும் நல்ல கதையும் சூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் தான் சிவானாக்கு சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய ஆளாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்குறாருல. தேங்க்யூ சிவானா, தேங்க்யூ. ஹலோ, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஹவுஸ்மேட்ஸ் படம் பார்த்தேன், இப்போ தான் பார்த்துட்டு வெளியே வரேன். இட்ஸ் a பியூட்டிஃபுல் ஃபில்ம், ஃபன் ஃபில்டு, என்டர்டெய்னிங் அண்ட் ஆல்சோ இமோஷ்னல். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபேமிலியோட ஆக்சுவலி உட்காந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக தியேட்டர்ஸ் வந்து எல்லோரும் August 1 கண்டிப்பாக பாருங்கள் படத்தை. நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ. நல்லா இருந்தது படம், ரொம்ப நல்லா இருந்து, நல்ல த்ரில்லிங்காக இருந்து, எமோஷனாக இருந்து, காமெடியாக வந்து எல்லாமே கலந்துருந்தது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் வந்து பாருங்கள். திருட்டுத்தரமாக டவுன்லோட் பண்ணி இன்டர்நெட் மூலமாக பார்க்காதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தபோது எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து கொண்டு போயிருந்தாங்க அந்த ஸ்டோரி லைனில். அடுத்தடுத்த சீன்ஸ் வந்து பயங்கர என்கேஜிங்காக இருந்தது. பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி சீட் எட்ஜ்லேயே இருக்க வச்சுட்டு இருந்தது. எல்லாரோடைய ஆக்டிங் பயங்கரமாக இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் ஒருத்தரோட ஆக்டிங்கும் எல்லாருமே என்னுடைய ஃபேவரட் ஆக்டர்ஸ் வேறு. ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து பார்க்குறது இந்த ஸ்டோரியில் இன்னும் நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் வந்து பாருங்கள். தேங்க்யூ. இந்த டைம் ட்ராவல்லாம் நல்லா இருந்தது. படம் நியூவாக இருந்தது, காமெடியாக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர், எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைம் ட்ராவல் டைமென்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. ஈஸியாக புரிகிற மாதிரி ஒண்டர்ஃபுல் மூவி. டெஃபினட்டாக ஃபேமிலியோட கிட்ஸோட கூட வந்து பார்க்கலாம். வெரி நைஸ். நல்லா இருக்கு மூவி. ரியலி மஸ்ட் வாட்ச் மூவி. கண்டிப்பாக பார்க்கணும். படம் சூப்பராக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் ஓரியன்டாக இருந்துச்சு. ரியலி நைஸ். மூவி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரெய்லரில் விட நேரில் பார்க்கும்போது டோட்டலாகவே வேறு ஸ்கிரிப்ட் மாதிரி இருந்துச்சு. ட்ரெய்லரில் பார்க்கும்போது இது ஒரு ஹாரர் மூவி மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் ஆஃப்டர் இன்டர்வல் டோட்டலாகவே கதை வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இது ஒரு மாதிரி மிக்ஸ்ட் எமோஷன்ஸ். எல்லா கேரக்டருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க.